My dear friends, my dear masters, my dear gods, எல்லோருக்கும் வணக்கம். பகவத்கீதா சத்சங்கத்தில் இன்னைக்கு நாம இன்னும் ஒரு புதிய ஸ்லோகத்தின் பற்றி விளக்கம் தெரிஞ்சுக்கலாம். பகவத்கீதா 2வது அத்தியாயம் 30வது ஸ்லோகம். தேஹி நித்யமவத்யோயம் தேஹே சர்வஸ்ய பாரதா தஸ்மாத் சர்வாணி பூதானி நத்வம் சோசித்துமர்ஹசி. தேஹி நித்யமவத்யோயம் தேஹே சர்வஸ்ய பாரதா தஸ்மாத் சர்வாணி பூதானி நத்வம் சோசித்துமர்ஹசி. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்லோகத்தில் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனருக்கு திரும்பி திரும்பி ஒரே சத்தியம் பலவிதமாக சொல்கிறார். அவ்வளவு துன்பப்படுகிறார் அர்ஜுனர். அர்ஜுனா, இந்த உடல் என்பது தற்காலிகம், ஆன்மா என்பது நிரந்தரமானது, நிலையானது. அதற்கு இறப்பு பிறப்பு என்பது இல்லை. எந்த ஆயுதங்களின் மூலமாகட்டும் இந்த ஆன்மாவை வெட்ட முடியாது, கொல்லப்பட முடியாது. இந்த விஷயமே நிறைய வாட்டி சொல்கிறார். இந்த ஸ்லோகத்தில் நம்முடைய தேகம் என்பது ஒரு நாள் இறக்கக்கூடியது. அதாவது ஒவ்வொரு உயிரினங்களையும் மரணிக்கிறது அப்படின்னா அது ஆன்மாவுக்கு சம்பந்தம் கிடையாது. மரணம் என்பது தேகத்திற்கு மட்டுமே. இந்த தேகத்திற்கு மரணம் வந்தால் நீயே அழுகிறாய், நீயே துன்பப்படுகிறாய், உனக்கு எதுக்கு இவ்வளவு துயரம் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். எந்த காலத்துல இருந்தாலும் ஆன்மா என்பது நிரந்தரமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஆன்மாவுடைய நிலைமை உயர்ந்த நிலைக்கு போயிட்டே இருக்கும். ஆன்மா என்பது எப்பவுமே வளர்ச்சிக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கும். அதற்கு இறப்பு என்பதாகட்டும் பிறப்பு என்பதாகட்டும் இல்லவே இல்லை. நீ எதற்காக இந்த விதமாக துயரப்படுகிறாய் அர்ஜுனா? நமக்கு துயரமாகட்டும் துன்பமாகட்டும் வருகிறது என்றால் அது தேகத்தின் மூலமாக மட்டுமே வருது. ஆன்மா என்பது தேகம் விட்டு மேல உலகங்களுக்கு போயாச்சு அப்படின்னா அதற்கு துன்பமே இருக்காது, ஆனந்தமா இருக்கும் எப்பவுமே. தேகத்துல இருக்கும் போதுதான் இந்த துன்பங்கள் எல்லாமே வருது, அழுவுது. இந்த விதமான உடலுக்காக உடல் நிலைமையில இருந்து நீ எதுக்கு துன்பப்படுகிறாய்? கடந்த காலத்தில் கடந்த பிறவியில் எந்தெந்த விதமாக கர்மாக்கள் அனைத்தும் செய்கிறாயதோ ஆன்மா என்பது, அதன் மூலமாக இப்போ இந்த பிறவியில் அவருக்கு துயரம் துன்பம் எல்லாமே வருகிறது. ஆனா ஆன்மாக்கு சம்பந்தம் கிடையாது. இந்த விஷயங்கள் அனைத்தும் தெரிஞ்சுக்க வேண்டும். இந்த விஷயங்களே ஆன்ம ஞானம் என்று சொல்லப்படுகிறது. இந்த விதமான ஆன்ம ஞானம் இல்லாம இருந்தால் அவர் எல்லாமே அக்ஞானி என் சொல்லக்கூடியது. சோகம் துன்பம் துக்கம் இது அனைத்தும் அக்ஞானிக்கு மட்டுமே வருது. ஞானிக்கு எப்பவுமே இந்த விதமாக இருக்காது. அதற்காக அர்ஜுனா, ஆன்ம ஞானியாக யோசி. ஆன்ம ஞானியாக இருந்தால், ஆன்மாவின் பற்றி அறிவியல் பூர்வகமாக தெரிஞ்சால் ஆனந்தம்தான் இருக்குமே எப்பவுமே. இந்த ஆன்ம ஞானம் என்பது பெறணும் என்றால் தினமும் தியானம் என்பது மிக முக்கியம். தியானத்தால் மட்டுமே நான் ஒரு ஆன்மா, இந்த உடல் கிடையாது என்ற அனுபவம் நமக்கு கிடைக்கிறது. தியானம் இல்லை என்றால் நான் இந்த உடல், நான் இந்த மனசு என்ற நிலைமையிலே இருப்போம். அப்போதான் நமக்கு துயரம் என்பது வருகிறது. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதற்காக தினமும் நம்முடைய தினந்தோறும் வாழ்க்கையில் தியானத்திற்காக சில நேரம் ஒதுக்கி வைக்கணும். தினமும் தியானம் செய்ய 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 நம்மை பற்றி நமக்கு
அற்புதமான புரிதல் என்பது வருது. ஆன்ம தர்சனம் என்பது கிடைக்கும். ஆன்ம தர்சனத்தின் மூலம் ஆன்ம ஞானம், ஆன்ம ஞானத்தின் மூலம் ஆனந்தம், மகிழ்ச்சி. இதுதான் உண்மையான வாழ்க்கை. சூழ்நிலை பார்த்து நாம துயரப்படுகிறோம் என்றால் நமக்கு இன்னும் எந்த விதமான ஆன்ம ஞானி இல்லை என்று அர்த்தம். ஒரு சூழ்நிலை வந்தது அப்படின்னா அது ஆன்மாக்கு ஒரு அனுபவத்திற்காக வருகிறதோ இல்ல கடந்த பிறவியின் மூலம் அந்த கர்மாவின் மூலம் வருகிறதா என்ற விஷயம் நமக்கு புரியணும். அப்போதான் நாம ஞானி. இல்லை என்றால் சோகந்தா இருக்குமே. அதற்காக மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா இந்த ஸ்லோகத்தில் ஆன்ம ஞானியாக வாழுங்கள் என போதிக்கிறார். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், திரும்பி நாளைக்கு இதே நேரத்தில் நாம் எல்லோரும் இணைந்து தியானம் மற்றும் சத்சங்கத்திற்காக இணைவோம். அப்போது வரைக்கும் எல்லோருக்கும் நன்றி மாஸ்டர்ஸ். வணக்கம், குட் நைட். நாளன்னைக்கு சாட்டர்டே அண்ட் சண்டே 2 நாளும் மியூசிக் மெடிடேஷன் மட்டுமே இருக்கும். எல்லோரும் எங்கே இருந்தாலும் சரி இந்த நேரத்தில் இணைந்து தியானம் செய்வோம். தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.